இன்னைக்கு நம்ம திரைப்பறவையில் இயக்குனர் சுகுமார் டைரக்ஷனில் நம்ம அல்லு அர்ஜுன், ராசிகா மந்தனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த புஷ்பா 2 படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த புஷ்பா 2 கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த கதையை நோக்கி தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கதைனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது, சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது நண்பா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா படத்தை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராசி மந்தனா வந்து சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இவர் போய் எடுக்க போவார். அப்போ சில சம்பவங்கள் நடக்கும். அதை வச்சு கதை போய்கிட்டு இருக்கும்போது அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பகத் வயசுலும் அல்லு அர்ஜுனும் கிளாஸ் பண்ணுற சீன் வரும், மோதிக்கிற சீன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செம்மரத்தை கடத்துறேன், நீ எப்படியா தடுத்து நிறுத்திப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வருவார். அதை தடுத்து நிப்பாட்டுறாரா அப்படின்னு அது ஒரு பக்கம் கதை போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புஷ்பா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணன் வந்து புஷ்பா அல்லு அர்ஜுன் ஏற்றுக்கவே மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்போட செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பக்கம் போய்கிட்டு இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பொண்ணு வந்து அல்லு அர்ஜுன் ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவங்கள வந்து கிளைமேக்ஸில் கடத்திட்டு போயிடுறாங்க. இவங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் போய்கிட்டு இருக்குது. இந்த மூணுக்கும் என்ன சொல்யூஷன் ஆச்சு அப்படின்ட்டு தான் அந்த புஷ்பா 2ல் வந்து ஒரு மெயின் கதையை எடுத்துருக்காங்க நண்பா. இந்த புஷ்பா 2 படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டூரேஷன் டைத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். படத்தோட டூரேஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கு நண்பா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே நீங்கள் தேட்டருக்குள்ளே இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். பட் வந்து இந்த படம் 3 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி நினச்சி நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். மற்றபடி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான் நண்பா. அந்த படம் வந்து 3.5 மணி நேரம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கொஞ்சம் வேறு லெவலே இருக்குது நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் கூட வந்து ஒரு 50 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதோட சேர்த்து பார்க்கும்போது அல்லு அர்ஜுன் ஆக்டிங் ப்ளஸ் அதையும் அவங்களோட சேர்த்து கவரில் பார்க்கும்போது ஃப்ரேமில் பார்க்கும்போது கதையில் வந்து அந்த தொய்வே இல்லாமல் ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்குது படத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. இந்த புஷ்பா 2 படத்தில் வந்து பல கதைகளாக இருந்தாலுமே அதில் மெயினான என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடத்தல்காரங்களாக இருந்தாலும் சரி, கட்டின புனாடி பேச்சை கேட்டால் அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்றத ஒரு மெயின் கருத்தாக வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசிகா மந்தனா வந்து ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த புஷ்பான்ற கேரக்டருக்கு வந்து வெயிட்டான ஒரு ஒய்ஃபாக அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு மாசாவே நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் அவங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து பாடல்களும் பார்த்தீங்கன்னா புஷ்பாவோட ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த ஊர் சொல்கிற மாமா அந்த சாங்கெல்லாம் இந்த படத்துலையும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு ஃபெயிலியர் தான் முடிஞ்சிருக்கு. டான்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் அந்த பாட்டு வந்து மக்களுக்கு ஒரு தெலுங்கு பாட்டாக தான் கன்வே ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு ரொம்பவே சுமாரான படங்கள் தான் இருக்குது. பிஜிஎம் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு போல். லாஸ்ட் ஒரு 14 நாள் தான் அந்த படத்துக்கு பண்ண தான் சொல்கிறாங்க. பேக்ரவுண்டு மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தரமாக போட்டுருக்காரு நண்பா. அது அல்லு அர்ஜுன்லாம் ஒரு திருநங்கை கேரக்டர் மாதிரி பண்ணிவிட்டு ஊழல ஒரு சாங் பேக்ரவுண்ட் சாங் மாதிரி லைட்டு ஸ்டெப்லாம் போட்டிருப்பாரு, வெறித்தரமாக அடிப்பார். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா 16 நாள் ஒர்க் பண்ணாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு செம்ம மாசாகி பண்ணியிருக்காரு நண்பா. ஏன்னா தான் புஷ்பாவுக்கு வந்து ராசிகா மந்தனா வந்து ஒரு வெயிட்டான ஒய்ஃப் கேரக்டராக இருந்தாலுமே படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அவங்களோட பிள்ளைகளை வந்து கண்ணை மூடிக்கிற அளவுக்கு பாடல்களும் சரி படத்துலையும் சரி தேவையில்லாத கிளாமர் சீன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் படத்தை தவிர்த்திருந்தாங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கன்வீனியாக இருக்குன்றது என்னோட கருத்து நண்பா. அப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத் வைசல் அவர்கள் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கலை நண்பா, வாழ்ந்ததுக்கான கூட சொல்லலாம். இவர் நடிக்கிற எல்லா படத்தும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்த பகத் வைசல் இந்த படத்தில் அப்படின்ற கம்பேர் பண்ணி பார்த்தா கூட கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாது. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் எடுத்து செம்ம அழகாக நடிச்சிருக்காரு அந்த படத்தில். கொடுத்த ரோலை செம்ம பெர்ஃபெக்டாக பண்ணிக்காரு நண்பா. 3.5 மணி நேரம் படத்தில் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சில சீன்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது படத்தோட இன்ட்ரோலே பார்த்தீங்கன்னா இவர் அல்லு அர்ஜுன் வந்து ஜப்பான் போயிட்டு அவங்க ஒரு ஃபைட் சீன்லாம் வச்சுருப்பாங்க. நான் அனுப்பின மரம் வந்துருச்சு, அது காசு எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு 40 நாள் ஒரே கண்டெய்னர்லேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே போய் சண்டை போட்டு வரும்போது அவர் அதை சுட்டு தண்ணியில் விழுந்துருவாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அது முடிஞ்ச சீன் அப்படியே கட் ஆகிடும். புதுசாக வந்து திருப்பி பழைய லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகும். எதுக்கு அந்த சீனை வச்சாங்கன்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா படத்துக்கு அதுக்கு ஒரு கனெக்டே ஆகாது அந்த சீன்லாம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு போவார். அல்லு அர்ஜுன் வந்து பகத் வைசல்கிட்ட வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு போவார். அப்படி பார்க்கும்போது கதை நல்லா போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா
சில சென்டிமெண்ட் காட்சிகள், குடும்பங்கள் கொண்டாடும் வானத்தை போல, அப்புறம் இந்த அழுகை காட்சிகள், இந்த மாதிரி படத்தில் கொஞ்சம் கலவையாக கொண்டு வந்து தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணதாக கொண்டு வச்சாங்களான்னு தெரியல. அதை கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்து படம் கொஞ்சம் அங்கே லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு நண்பா. மற்றபடி ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு விரித்தனமாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த புஷ்பா 2 படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு கதையை மையமாக இல்லாமல் பல கதைகளை வச்சு இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போயிருந்தாலும் 3 மணி நேரம் ஃபேமிலியாக ஜாலியாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு வாட்சபிள் மூவி தான் நம்ம கண்டிப்பாக இந்த புஷ்பா 2 படம். கண்டிப்பாக தேட்டரில் போய் ஃபேமிலி என்ஜாய் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்குறேன்பா. அதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.